நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதாவது உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்படி எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VN எடிட்டர். ஸோ இந்த ஆப் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பண்ணி. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வீடியோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய VN ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஆப் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, வாட்டர் மார்க்கும் கிடையாது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் எடிட் பண்ண போகிறோம். ஸோ கீழே பிளாக் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதில் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா டாப் கார்னரில் கிரியேட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். அதில் கிரியேட் மியூசிக் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஆடியோ ஃபைலும் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஏன் நம்ம நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணாமல் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷனில் தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரலாம். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குது. அதாவது கைன்மாஸ்டர், அலைட் மோஷன்லாம் இல்லாத ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு அந்த சாங்கை மட்டும் தனித்தனியாக நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதாவது எந்தெந்த இடத்துலலாம் பீட் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம புக் மார்க் பண்ணுவோம் இல்லையா கைன்மாஸ்டரில், அந்த மாதிரி இதில் மார்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அகைன் இந்த ஆடியோ யூஸ் பண்ணலாம். ஸோ டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணக்குள்ளே நம்ம மார்க் பண்ண இடத்துல மட்டும் தனித்தனி ஃபோட்டோஸ் நம்ம ஆட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இந்த ஆப்பில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நமக்கு தேவையான அந்த சாங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ண அந்த பிஜிஎம் பார்த்திங்க அப்படின்னா வல்லவன் மூவிலேருந்து பிஜிஎம் அது. ஸோ நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் பொறுத்தவரையும் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது ஒன்று கேலரியில் இருக்கக்கூடிய ஆடியோ டேரெக்டாக செலக்ட் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடியோவிலேருந்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை மட்டும் தனியாக எடுத்து யூஸ் பண்ணுறது. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ கீழே இம்போர்ட் மியூசிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, சின்னதாக குட்டி பாட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணி எந்த வீடியோவில் சாங் கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது கன்வெர்ட் தான் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் இம்போர்ட் மியூசிக் கொடுத்துட்டு கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் எந்த வீடியோவிலேருந்து கட் பண்ணி எடுக்க போகிறீங்க ஆடியோவோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் நேம் கேட்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ரீநேம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ ஆடியோவை கன்வெர்ட் ஆகிட்டு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் அந்த கன்வெர்ட் பண்ண ஆடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கேட்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் மியூசிக் பீட்ஸ் அப்படின்றது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா கைன்மாஸ்டரில் புக் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுலேயும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ப்ளே பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சாங் ப்ளே ஆகும். அதில் நீங்கள் எந்தெந்த இடத்த மார்க் பண்ணுறீங்களோ அந்தந்த இடம் மட்டும் தனியாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்த மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் ரெட் கலரில் மார்க் ஆகிட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த பீட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். எந்தெந்த இடத்துலலாம் பீட் வருது, எந்தெந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி கிளிச் சவுண்டு வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்தந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவுண்ட் காமிக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையே சப்போஸ் நீங்கள் பை மிஸ்டேக் ஏதாவது ராங்கை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதை எடிட் பண்ணிக்கலாம், டிலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெட் கலர் மார்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இல்லை 0.1 செகண்ட் முன்னாடி மூவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலீட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் ஒரு ஆடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய ஆடியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆடியோ கேட்டுட்டு இந்த சவுண்ட் எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அதை மட்டும் மார்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த சவுண்ட் இருக்குது இல்லையா, இது நான் கொடுத்த ஆடியோவில் எந்தெந்த இடம் வருது அப்படின்றத ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி 1 by 1 மார்க் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஜஸ்ட் ப்ளே பண்ண போகிறீங்க. ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து மார்க் ஆகிடும். ஸோ இப்போ நான் எந்தெந்த இடம்லாம் மார்க் பண்ணுறனோ அந்தந்த இடத்துலலாம் சின்னதாக அந்த பீட் எஃபெக்ட் வருது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களோட சாங்கில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 22 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே எத்தனை மார்க் பண்ணுறீங்களோ அத்தனை கவுண்ட் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு மார்க் பண்ண தெரியல, எந்தெந்த இடத்துல பீட் வருது அப்படின்னு தெரியலனா சைடில் நான் வந்து அந்த டைம் டியூரேஷன் வந்து கொடுக்குறேன். அந்தந்த டைமிங்கில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 22 வரும். ஸோ மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டிக் மார்க் வந்து கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் வந்து யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இல்லை மை ஆல்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மை ஆல்பம், ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ஸோ கீழே பாருங்கள், நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, நான் வந்து 1.6 வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1.4 செகண்ட் தள்ளி அடுத்த மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி தனித்தனியாக அந்த பீட் நம்ம மார்க் பண்ண இடம் மட்டும் கட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதில் ஈஸியாக நம்ம வந்து 1 by 1 ஃபோட்டோஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கேலரியில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இல்லை வீடியோ ஆட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோவாக இருந்தால் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோ செலக்ட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக 1.6 செகண்டுக்கு வந்து கட் ஆகிடும். நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டில் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ பண்ண போகிறதுனால ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டர்லேருந்து செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 by 1 நான் வந்து ஈவெண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பாக்ஸ்க்கு அது வந்து மூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஆட் பண்ண அது 1 by 1 வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து கவுண்ட் எவ்வளோ வந்து ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில் நான் வந்து 22 மார்க் பண்ணியிருக்கறனால எனக்கு 22 ஃபோட்டோஸ் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மார்க் வரும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு 5 மார்க் தான் பண்ணுறீங்க அப்படின்னா 5 ஃபோட்டோஸ் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும் டெம்ப்ளேட்டில். இதே ஒரு 10 மார்க் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 10 ஃபோட்டோஸ் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நான் ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிடுறேன் வேகமாக. ஓகே, ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடிட்டிங்க்கான பேஜ் வந்துடுவீங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பாருங்கள், நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்புறம் வீடியோட ஸ்க்ரீன் சைஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாவில் போகிறதா இருந்தால் அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸுமே வந்து உங்களுக்கு 4.5 ரேஷியோக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இருந்தாலுமே நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றதுனால கீழே இருக்கக்கூடிய கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு அகைன் ஃபோட்டோவை மட்டும் 4.5 நம்ம செலக்ட் பண்ணி ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எந்தெந்த ஃபோட்டோஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா சின்ன சைஸில் இருக்குது, 4.5 ரேஷியோவில் இல்லை. நான் அகைன் கிராப் ஆப்ஷன் போய்ட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி ஜூம் பண்ணோம் அப்படின்னாலும் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது இந்த ஆப்பில். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 22 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள் அந்த ஃபோட்டோ மேலே, அதை வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ அதை டேப் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் வந்து கேட்கும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரோ ஆப்ஷன் வந்து கேட்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிளாக்கு, ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதில் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்குல்லையா, இது ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதாவது பிளாக் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ வெர்டிக்கல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டியூரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட்டாக 0.80 வந்து கொடுத்துருப்பாங்க. அது 0.5352 அது மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்த என்ன பண்ணிக்கோங்க, அடுத்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். இப்போது ஒன்று வந்து பேசிக், இன்னொன்று வந்து அட்வான்ஸ்டு பீட்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ பீட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதான் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்லேயே வந்துட்டு பிளாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு 0.5 செகண்ட் வச்சுட்டு கீழே அப்ளை டு ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் அந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு மற்றது எல்லாமே நம்ம அந்த பிளாக் வந்து கொடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகிட்டுருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போது இது வந்து ஸ்டார்டிங் அனிமேஷன் வந்து முடிச்சாச்சு. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு மாதிரி ஷேக் எஃபெக்ட் வந்திருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ அந்த டைம் லைனை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மேலே வச்சுக்கோங்க, ரெண்டாவது ஃபோட்டோ மேலே வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜிட்டர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஜிட்டர் டவுன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அப்ளை டு ஆல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 22 ஃபோட்டோஸ்க்கும் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த அனிமேஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஸோ இதில் இன்னும் ஒன்று வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதாவது நம்ம ட்ரான்சிஷன் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதோட டியூரேஷனை வந்து 0.2 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 0.5 வந்து கொடுக்க சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜிட்டர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. அதாவது இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகுது இல்லையா, அது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஸோ அதனால் ட்ரான்சிஷன் டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து டைம் டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய அதே டியூரேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் டெம்ப்ளேட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சப்போஸ் இந்த இமேஜோட டியூரேஷனை நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து ட்ரிம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து கூட நீங்கள் உங்களோட இமேஜோட டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் இன், ஜூம் அவுட், அப்புறம் வந்து ஜூம் ரைட், ஜூம் லெஃப்ட்டு, ஜூம் அப்பு, டவுன், அது போல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் இன் வந்து கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் பார்த்ததுக்கும் இப்போது பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாவது உங்களோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் இந்த வீடியோ வேணுமோ அந்த ரெசல்யூஷன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.